உச்சி வெயில் மண்டையை பொழக்குதுடி. இப்படி போகணுமாக்கும். பேசாம போடி, சும்மா குறுக்க மறுக்க பேசிக்கிட்டே போவேன். அடியா செய்யலாத்துமா, என் கையில தாண்டி ஹரிரா பாலிக்குது. 2 முடக்கு குடிச்சிட்டு வச்சட்டாடி, மயக்கமா வருதுடி. சுகர்லாம் இறங்குற மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் சொருவிக்கிட்டு வருது. இருட்டி உளுந்துக்கிழந்து தொலைஞ்சிட்டானா அப்புறம் நான் யார் என் அவனுக்கு யார் பதில் சொல்லுவா, என் மாப்பிள்ளைக்கு யார் பதில் சொல்லுவா? அடியா போன மாதம் ரத்தம் குத்தி செக் பண்ணப்போ படிக்கிற காலத்தில் கூட நீ 500க்கு 400க்கு மேலே வாங்கிக்க மாட்டேன். 400 450 நீ இருந்துச்சு, உனையும் சுகர் இறங்குதோ? ஆஹா பாலா போவா, சரியான நேரத்தில் சரியான பாயிண்ட சொல்லி நம்மளை சாவடிப்பா. அது மயக்கமாக வருது, கண்ணு இருட்டிட்டு வருது. நீ கேள்வி மேலே கேள்வி கேட்டால் இன்னும் கொஞ்சம் மாதிரியாக வந்துடுவேனா? குடிச்சு கிடிச்சு தொலைஞ்சிடாதடி, யாராவா இருக்கும். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் அங்கே ஏதாவது பண்ணக்கிட்ட வைப்போ திண்டு போட்டு அல்லான்னு வீட்டுக்கு வர வேண்டியதான். இங்கே தானே மாப்பிள்ளை வீடு இது சாட்சி, நீங்கள் எங்கேயும் நினைவில்லாம பீட்டிக்கிறியா? நினைவு ஹபர் இல்லாமல் நானும் பீட்டிக்கிறேன். கரெக்டாக சொல்லிட்டீல, உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த வீடு இங்கே தான் இதுண்டு? ஏன் மாமி வீடு எனக்கு தெரியாதா? உங்கள் மாமி வீடா? உங்களுக்கு சொந்தமாக இது? பாலாப்பழம் மனசை அடிச்சு தொலையாதையோ. அது சும்மா இருடி, அப்படியே மட்டிக்காதடி. பின்ன என்னடி இடம் ஏவல் பொருள் தெரியாம சாட்சி பூச்சின்னு கத்திட்டு இருந்தா. இப்ப மாமியார் வீடு மாமி மாப்பிள்ளைன்னு விட்டா எல்லாம் சொல்லிடுவா பிள்ளைக்கு. பேசாம அமைதி போட்டு போல வந்தமா போனமா நிக்கணும். வீட்டு வாசல்ல அவதான் நிக்கிற மாதிரி இது. நான் போறேன், நீங்க வாங்க உள்ள. சாட்சி இருங்க, நானும் வாரேன். போ சாத்தானே போ. இந்த மனசைய நான் வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் வேட்டு. வாங்கம்மா வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறியோ சமாளிக்கிறீங்களா? ஏன் அடிக்கிறா, ஏன் உதைக்கிறான்னு கேட்டியா? இந்த பத்தியா ஆர்வம் வளரல கத்திட்டு கிடக்குறா பாரு. இதுக்குத்தான் மிதிச்சது இவளை. நல்லா சோமாக்கிறம்மா, இருங்க இருங்க எல்லாரும் இருங்க. சட்டப்படி நம்ம தானே கொண்டாடணும். இந்த மனசு சமயம் இல்லாமல் கத்தி கத்தி கொண்டாடிட்டு கிடக்குறா. இருங்கம்மா இருங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த ஜான்சி கிட்ட உட்கார வைக்கிறேன்ட்டு உள்ளக்க பூச்சி வேலை நடந்துட்டு இருக்குது பத்தியில. பேண்டு பூச்சிலான்னு பூசிக்கிட்டு இருக்கிறாளா, அதான் கூப்பிட முடியலை. அதனால என்ன மாமி, நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம். எதுக்குமா நீங்கள் சிரமப்பட்டு இவ்வளவும் செஞ்சு கொண்டு வந்தியோ? பரவாயில்லையே, நம்ம என்ன சிம்பிளாக தான் கொண்டு வந்திக்கிறோம். பரவாயில்லை, நமக்கு ஏண்டது அழகாக கொண்டு வந்தோம். இருங்கம்மா, நான் வாடா தேலை கடப்பாசிலாம் செஞ்சேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாரேன். மாமி அதுக்கு என்ன, பரவாயில்லையே, அதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ சிரமப்படுறியோ? செய்யலாத்துமா, நான் ஏற்கனவே கொலை காண்டில் இருக்கிறேன் இவன் மேலே. இப்போ வேற குக்கர் விசில் மாதிரி அப்பா கத்தி கத்தி வானா வானான்னு டீக்கிறேன். நானே கண்ணை இருட்டுற நிலமையில உட்காந்துக்கிட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு பேச்சு வானான்னு சொன்னான்டா, குக்கரை மண்டையில தூக்கி போட்டு நானே சாவடிச்சு கொலகாரியாக மாறிடுவோம். பார்த்துக்கோ. அப்படி சும்மா இது, அவள் வானான்னு சொன்னாப்ல இவ கொண்டு வராமே வைக்க போகிறோம். அல்லான்னு பேசாமல் உட்காரு. நீ பொங்குன்னு பொங்கல் மாதிரி பொங்கிட்டீங்கிற. சுட்டுட்டு பெருமையில் தலகால் பிடிப்படாம அடுப்பில் கொண்டு இடுப்பை வச்சா சுடத்தான் செய்யும். வானத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்தா எப்படி? அடியா கீழே வந்து உட்காந்து தொலைய, மேலே ஹயமா மாதிரி ஏறி உட்காந்துக்கிறேன். என்ன செய்ய சொல்ற? எனக்கு குறு குளச்சல் ஆயிக்குது. இடுப்பை தூக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு எலும்ப முடியல. வட்டை அடிச்சுக்கிட்டு எலும்புற மாதிரி இருக்கும். உனக்கு என்னம்மா, நீ அழகா காலம் அடிச்சு கீழே உட்காந்துட்டா. ஒன்னா போ, உனக்கு கீழே கூட தப்பா போயிட்டு கண்ணூர் போடாதடி பாலா போவா. மாசாலா ஷூ 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 ரொம்ப சூங்காதே, உன் துப்பானி இங்கே வரைக்கும் தெரிக்குதுப்பா. இந்த மாதிரி ஜென்ன கம்பியெல்லாம் பார்த்து எத்தனை வருஷமாகுது. இப்படி தான் வகையாக அந்த காலத்துலலாம் மாதிரியே டிசைன் போட்டு கெட்டுவோம். இப்போல்லாம் எங்கே இதெல்லாம்? முன்னக்க ஒரு காத்தோட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. இவ்வளோ அழகாக காத்தோட்டமாக கெட்டினா அப்படி உட்காந்தாலே காற்றை அடிச்சுக்கிட்டு சுகமாக இருக்குது. அது ஒரு தனி அழகு தான். அது தெரியாம தான் கேட்குறேன். நீ என்னண்டா உன் மாப்பிள்ளை அந்த அநியாயம் செய்கிறோம், இது அநியாயம் செய்கிறோம், அது செய்கிறோம், கல்யாணம் திருத்தணும் அப்படியே அப்படியான்னு கத்திட்டீங்களா? இங்கே வந்து உங்கள் மாமியாரை பார்த்தோன்னா மாமி மாமின்னு உருவுறியே ஒரு மாதிரியே. ஏண்டி ஆடா கூறாட்ட குக்கரு? என் மாமிலாம் நல்லவ தான், என் மாப்பிள்ளை தான் உகப்பட்டவோ. என் மாமி இந்த வரைக்கும் என் மாப்பிள்ளை ஒழுங்காத்த இருந்தோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி. உங்கள் மாமிலாம் நல்ல மனசு, சீக்கிரம் போய் சேர்ந்துட்டோம். நல்லவளுக்குலாம் இங்கே உலகத்தில் எங்கே காலம் மீக்குது? என் மாமி பாரு என்ன வறுத்து வர்றா. என் மாப்பிள்ளை நல்ல மனுஷன்தான். என்ன செய்யும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நசீபு. வீட்டுக்கு கூட வாசப்படி, வீட்டுக்கு கூட வாசப்படி தான் வைப்போம், வேற மையத்துக்குள்ளேயா வைப்போம்? இந்த எடுப்புக்கு தாண்டி உன் மாப்பிள்ளை உனைய போட்டு அடிக்கிறான். இந்த எடுப்பு வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. தின்னுங்கம்மா, நாணக்க தையுது, மஞ்சள் வாடால இறால் வச்சு சுட்டிக்குது. தேலை குடிங்க, இஞ்சி போட்டு ஜோரம் ஆகிக்கும். எதுக்கு? பரவாயில்லையங்க, இவ்வளோ ஸ்பெஷலாக இதெல்லாம் பரத்தணுமா? ஸ்பெஷல் கிசல்லாம் ஒன்றும் இல்லை, நெருக்கமாக சொன்னதுனால சுருக்கமாக கொஞ்சம் தான் வைக்க முடிஞ்சதுமா. சாப்பிடுங்க, பரவாயில்லை. சூப்பராக செஞ்சுக்கிறியாங்க, எல்லா ஐட்டமும் நிறைய வச்சுக்கிறியா. சாப்பிடவே முடியல, வயிறே நிறைஞ்சிட்டு. ஒத்தியால திண்டுட்டீங்கன்னா வயிறு நிறைய தான் செய்யும். இங்கேயும் மனுஷ மக்கள்லாம் கொஞ்சம் கொடுத்தா நாங்களும் திம்போம். நல்லா சாப்பிடுங்கம்மா, தந்தாச்சு. சேரப்பா அடுத்தாப்புல கல்யாணம் வைக்கணுமே. ஆமாம், அவனை பார்க்கலையே நீங்கள், அவனை கூப்பிடுறேன். வாப்பா வா, பொண்ணுட்டு ஆட்கள்லாம் வந்துக்கிறோம். சலாம் சொல்லு.
அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். என்னடி உன் மாப்பிள்ளை டெங்கு கொசுக்கு மலேரியா காய்ச்சல் வந்த மாதிரி ரொம்ப பொடிசா இருக்கிறான். நாம இந்த காலத்தில் வந்து மட்டும் என்ன அழகா மாதிரியே இருக்கிறோம். அப்போ டெங்கு கொசு மாதிரினா இப்போ சிக்கன் குனியா கொசு மாதிரி இருக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். மாப்பிள்ளை என்ன தொழில் செய்கிறான்னு சொன்னியா? அவன் வாப்பாட வியாபாரத்தை தான் எடுத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். நல்ல பொறுப்பாக இருப்பான். ஆமாம், எங்கள் பிள்ளையும் நல்லா கணக்கு வழக்கெல்லாம் பாப்பா, நல்லா படிச்சுக்கிட்டா கொண்டிக்கிறா. படிப்பை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் முடிஞ்சு கொண்டு ஆக்கி அடித்து ஒன்றா இருந்தால் சந்தோஷம்தான். அவ்வளோதான் நமக்கு வேணும். ஆமாம், உங்கள் மகளுக்கு தானே இவ காக்காவையும் பேசுகிறோம். சேர்த்து ஒரே கல்யாணமாக முடிச்சிடலாமுங்க அழகா. இல்லை அவன் சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டீரா. அவளுக்கு இந்த சீரை கொடுக்குறதோட வேணா அவள் காக்காவை பேசி வைப்போம். காக்கா இப்போ எங்கே இருக்கிறோம்? காக்கா பியூசிலாம் படிச்சுக்கிறோம். பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலைக்கு போய்க்கிறோம். ஆமாம், சொன்னா வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறோண்டு. அவளும் ஒரு சம்பாத்தியம் பண்ணி ஒரு சபரு போயிட்டு வரட்டுமே, அதுக்கப்புறம் முடிச்சுக்கிடுவோம். பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துடும். அப்படியா? சரி, நான் வந்ததோட அந்த பிள்ளையும் பார்த்துட்டு மோந்துட்டு போகலான்னு நினச்சேன். சரி, பிரச்சனை இல்லை. சில சீர் கொடுக்குற நேரத்தில் அவளுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு பாலம் சீனி மாதிரி கொடுத்துக்குருவோம். ஏன்னா அவள் அந்த பையன் இவ காக்காவையும் பார்க்கணும். நாங்கள் இப்போ அவள் கல்யாணத்துக்கு வரதானே செய்வான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா வாழைஞ்சீனியும் கொடுப்போம் அவளுக்கு. மேபாத்மாவும் சின்ன பிள்ளை தானங்க, அவளுக்கும் கொஞ்சம் படிக்க விடுங்களேன். 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடியுங்களே. அது சரிப்பட்டு வராதுமா. உடனே கல்யாணம் முடிக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே சாட்டுக்கு பேச ஒத்துக்கிட்டோம். அவனுக்கு இப்போ சோறாக்கி போட, துணியை கழுவ, வளர்ந்து கழுவி கொடுக்க, அவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். எனக்கிண்ட ஏழாவது செஞ்சு முடியலம்மா. மொத்தத்தில் சம்பளம் கொடுக்காத ஒரு வேலைக்காரியாக தேடிக்கிறோம். அந்த நேரத்தில் வசமாக உனியை கொண்டு வந்து மாட்டி விட்டிக்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கும் அடுத்தாப்புல கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னதுனால தானே நாங்கள் பேசுறதுக்கு சரிண்டோம். சீசி, அவன் வளர்றா. நாங்களும் எங்களுக்கு வேகமாக கல்யாணத்தை தான் முடிச்சு விடணும். அந்த பிள்ளை யார் வச்சு பார்த்துக்கிட்டீப்பா, பாதுகாத்துக்கிட்டீப்பா? அதுக்கு தான் நாங்களும் பார்த்தோம். அவ சொல்கிற மாதிரிலாம் இல்லை. சிறப்பாக முடிச்சிருவோம். அதான் கேட்டேன். நாங்கள் பொண்ணை பார்க்கறதுக்கு வாரோம். சரி, வாக்கல. நானும் வரேம்மா. ஆடா, அதெல்லாம் வரக்கூடாது. ஆம்பளைலாம் வர்ற இடம் இல்லை அது. அப்படிலாம் யாரும் வந்து பார்க்க மாட்டோம். பொண்ணு மட்டும்தான். நான் தான் போய் பார்த்துட்டு வருவேன். பார்த்து முடிக்கிறது சுண்ணத்தானம்மா. அப்போதானம்மா எனக்கும் தெரியும் பொண்ணு எனக்கு பிடிக்குதா இல்லையா மனசுக்குண்டு. அட, நீ உன்னையே சம்மதிச்சு ஊற்றி முடிக்க வரதே பெரிய விஷயம். உன் துணிமணியெல்லாம் கழுவி போட்டு எனக்கு ஏலாது. உனக்கு உன் தங்கச்சிக்கும் அழகா உன் காக்கா வெளிநாட்டில் இருக்கிறானா, பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு. நான் அவனை முடிச்சு போட்டு அல்லான்னு நிம்மதி வைக்கலான்னு பார்த்தா நீ ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காதடா. நான் நல்லா படிச்சுக்கிறேனம்மா. 8 வரைக்கும் படிச்சுக்கிறேன். காணாதா? டேய், சத்தமாக சொல்லி தொலையாதடா. நீனும் பியூசி வரைக்கும் படிச்சுக்கிறான்னு சொல்லி வச்சுக்கிது. அவளாச்சும் 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிக்கிறா. அந்த பொண்ணாச்சும். நீ 8ஆம் கிளாஸும் ஃபெயிலுடா. வாயை மூடிக்கிட்டு இருடா. ஏதோ 8ஆம் கிளாஸ் ஃபெயிலுன்னு சொல்கிற மாதிரி இருக்குதே. இவன் என்ன படிச்சுக்கிறாரா மாப்பிள்ள? நம்ம காதலையும் அப்படித்தான் விழுந்துச்சு. ஆனால் பியூசி வரைக்கும் படிச்சுக்கிற மாதிரி சொன்னாலே. சரி, என்னவா இருந்தா என்னங்க. சிறப்பாக கல்யாணத்தை முடிச்சு விட்டு அவள் மட்டும் மாப்பிள்ளையோட இருந்தால் நமக்கு போதும். நம்ம அடுத்ததை என் பிள்ளைய வளர்க்கணும். ஏன் 1008 வேலை இது. அதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு பொண்ணை பார்க்கணும். பார்த்துதான் எனக்கு எல்லாம் சரி வரும். டேய், வாயில் பீடி வாடையா வருது. பீடி குடிச்சாடா. நான் நாத்தம் ஆறுது. அவ்வளோ கிட்டவா தெரியுது? நான் லேசா தானே ஒரு பஃப் தானே இழுத்தோம். அடே, அசருக்கு இந்த மாதிரி பீடி கீடியெல்லாம் குடிச்சிட்டு வந்து ஒளிஞ்சிடாதே. அதுக்கப்புறம் யாருக்காவது வாசனை அடிச்சு வானான்னு சொல்லிட்டோண்டா எனக்கெல்லாம் மறக்க மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து தேடிட்டுலாம் அலைஞ்சிக்கிட்டு கிடக்க ஏலாது. நல்ல குடும்பத்து பிள்ளை, அது நல்ல வேலை வெட்டி செய்கிற பிள்ளை, நல்ல பிள்ளை எல்லாம் இருக்குதான் அவளுக்கு. அதனால பார்த்துக்கோ. சரிம்மா ஒன்றும் அடிக்கல. சும்மா லேசாக தான் ஒரு பஃப் இழுத்தோம், அவ்வளோதான். அசருக்கு நீ கூட்டு போறேன்னு சொல்லிட்டியா இல்லையா? எனக்கு அது போதும். பார்த்து நம்ம பொண்ணு நமக்கு டேஸ்ட்டுக்கு தக்கன இதுதான் பார்க்கணும், அவ்வளோதான். போடா, மண்ணாளி போட்ட டேஸ்ட். போய் தொலை முதல்ல இங்கேருந்து. என்ன திட்டுது? ஒரு மவன்ட ஒரு மரியாதை இருக்குதா? சரி, அப்போ அசருக்கு பொண்ணை பார்க்கறதுக்கு வாரோம். அவனும் வாரேங்கிறான். பார்க்கறவும் செய்யணும். அது நம்ம வளமையில் இல்லையா? நம்ம ஒரு வளமையில் அப்படி பொண்ணை வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுலாம் நீங்கள் பார்த்தா போதாதா? இல்லை, அவன் கொஞ்சம் பிடிவாத காரணம் வைக்கிறான். என்ன செய்ய, ஒரு நேரம் சும்மா அப்படி வந்து மொத்த லேசாக பார்த்தா போதும், அவ்வளோதான். வேறு என்னத்தை போட்டு பார்க்க போகிறோம். மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கேட்கலான்னு நினச்சி வந்தேன். பொண்ணுக்கு காட்டா நானும் அவள் ஃபோட்டோவை கொண்டு வந்து தரலான்னு நினச்சேன். பார்க்கணும்னு நிறைய சொல்லிட்டீல, அதான். என்ன இது, நம்ம எல்லாரும் முன்னெல்லாம் அடியே பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் உட்காந்து தான் இங்கே போகிறோம். ஒரு நேரம் அப்படி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அடியா,
ஓ மாமியார் நிறைய நகை கழிச்சல கையிலன்னு போட்டு எதனடி செய்கிறா? பார்க்க நல்லா ரிச்சு மாமியாராக தானடி இருக்கிறா. ஆனால் நீங்கள் இப்போ வர வழக்கில் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லையாடி. என்னடி நடக்கும் இதுக்கப்புறம் கதை? கல்யாணம் முடிச்சு பல வருஷம் ஆயிட்டுங்க. அப்பெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு நினைவுலே இல்லை. எல்லாம் மறந்து தொலைஞ்சிட்டு கதையோட ஃப்ளோவில் நானும் அப்படியே என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிறேன். அப்போமாச்சு நினைவு ஒரு தாண்டு. எல்லா இடமும் புள்ளையில பெற்று வளர்த்து ஆளாக்குனதுல அவ்வளோ சம்பவம் மறந்துல தொலைஞ்சிட்டு. ரொம்ப கூறுத்தான். ஓ போய் தொலை, என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். சரி அப்போ சிறப்பா அசருக்கு வரேனா? சரி நாங்களே கிளம்புறோம், போயிட்டு வரேனா? வீடியோவில் உள்ள கமெண்ட் செக்ஷன் பார்க்கவே தனி ரசிகர்கள்லாம் இருக்கிறோம். அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ சிரிப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம். அதே மாதிரி இனிமேல் கமெண்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் யார் யார் கமெண்ட் பண்ணுறாலோ அவள் பேர்களெல்லாம் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி உள்ளே வந்து லைக் போட்டு போங்க. நிறைய பேர் பழைய வீடியோலாம் பார்க்குறியோ, பார்த்து அதில் கமெண்ட் பண்ணுறியோ, அதை பார்க்க எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. பழைய வீடியோட கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்து சிரிப்பாக இருக்குதுன்னு சொன்னியோ. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களையோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி உள்ளே வந்து லைக் போட்டு போங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.